அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 4/1/2025 மார்கழி மாதத்து சனிக்கிழமையில் இரவு தூங்கும் முன் உங்கள் ஜாதக ரீதியிலான தோஷங்கள் விலகுவதற்கும், உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெறுவதற்கும், நீங்கள் தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்கும், உங்கள் பணத்தட்டுப்பாடு நீங்குவதற்கும் இந்த 2 பொருளை ஒன்றாக கலந்து உங்கள் தலையணைக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கு ஒரு சிறிய அறிவிப்பு. நமது சேனல் சார்பாக அனைத்து ஜெபமணி மாலைகளையும் அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஜெபமணி மாலைகள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், பரிகார தாயத்துக்கள், ஒவ்வொரு ராசிக்கும் உரிய பரிகார தாயத்துக்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன். மார்கழி மாதத்து சனிக்கிழமை பொதுவாகவே தோஷங்கள் நீங்குவதற்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அமாவாசை சனிக்கிழமையில தான் பரிகாரம் செய்வாங்க. சனிக்கிழமையில புதுசாக மருந்து மாத்திரை எடுத்துக்க மாட்டாங்க. சனிக்கிழமையில வேறு எந்த விஷயமும் செய்ய மாட்டாங்க. திருஷ்டி தோஷங்கள் கழிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான நாளாக சனிக்கிழமை எடுத்துக்குவாங்க. இந்த நாளில் எனக்கு ஜாதகமே இல்லைங்க, எனக்கு தோஷம் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறவங்களுமே, உங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்குவதற்கும் கூட இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதற்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளே போதுங்க. நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். ஒரு சிறிய பாட்டில் எடுத்துக்கோங்க, அல்லது மூடி போட்ட சில்வர் பாத்திரம் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் எக்காரணத்தை கொண்டு யூஸ் பண்ணக்கூடாது. அதில் என்ன பண்ணுங்கள், கருப்பு உளுந்தம்பருப்பு இருக்குது இல்லையா, அந்த கருப்பு உளுந்தம்பருப்பை ஒரு கைப்பிடி கையில் எடுத்து வச்சு மனதார இந்த பிரபஞ்சத்திடமும் உங்கள் குலதெய்வத்திடமும் வேண்டிக்கோங்க. உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரணும், உங்களுக்கு பணம் சேரணும், உங்களுக்கு நல்லது நடக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நல்ல ஒரு ஆற்றல் உங்களை சுற்றி நிறைஞ்சி இருக்கணும்னு வேண்டிட்டு அந்த கருப்பு உளுந்து அந்த டப்பாக்குள்ளே போடுங்க. அடுத்து அந்த உளுந்து நிறையிற அளவுக்கு தயிர் ஊற்றி வைங்க. இப்போ நன்றாக அதை குலுக்கி அதை நல்லா டைட்டாக மூடி நீங்கள் தூங்குற இடத்துல, ஏதாவது ஒரு இடத்துல, தூங்குற இடத்துல, ரூமில் நீங்கள் காலையில் முழிச்சோன்னே அதை பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தான் வைக்கணும், இல்லை தூங்குற ரூமில் இருக்கணும். அது அவ்வளோதான். தலையணை கடையில், கட்டில் கடையில் வச்சுக்கலாம், இல்லை அங்கே நீங்கள் டேபிள் வச்சுருந்தீங்கன்னா டேபிளுடைய கார்னரில் வச்சுக்கலாம். அது மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. காலை எழுந்ததும் அதை திறந்து முதல்ல பார்த்துட்டு திருப்பி அந்த டப்பாவை டைட்டாக மூடிட்டு நீங்கள் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் போகும்போது அதை கொண்டுட்டு போய் அரசு, ஆலம், வன்னி, நெல்லி, வில்வம், வேம்பு இதை மாதிரி தெய்வ விருட்சங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விருட்சங்கள் கடையில் கொண்டு போய் இந்த உளுந்தும் தயிரும் கலந்த கலவையை ஊற்றிட்டு வந்துடணும். இவ்வாறு செய்கிறதுனால உங்கள் எப்பேற்பட்ட தோஷங்களும் நிச்சயமாக நீங்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். இப்போ நான் சொன்ன பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நம்ம சேனல் சார்பாக மோட்டிவேஷனல் கோட்ஸ் அப்படிங்கிற சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். அதில் தன்னம்பிக்கை தரும் வரிகளை மட்டுமே பதிவு செய்கிறேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அந்த சேனலை பாருங்கள். இந்த ஆடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க்கை கொடுத்துருக்கேன். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர், மகாபெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.